ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரியல் இன்சிடெண்ட் என்னென்னா, ஊட்டி பக்கத்தில் ஒரு சின்ன மலை கிராமம். அங்கே ஒரு குடும்பம் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு குடித்தனம் வர்றாங்க. அந்த வாடகை வீடு பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோவில் ஒட்டுன மாதிரி தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்த குடும்பத்துக்கு நடந்த அமானுஷ்யந்தாங்க இன்றைக்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ணவங்க யாருன்னா மாயா. இது இவங்களுடைய மாமாவோட குடும்பத்துக்கு நடந்த பேய் அனுபவங்க. நாம் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. என்னன்னா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பேய் அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை உங்கள் விருப்பத்தோட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம இன்ஸ்டா லிங்கை பின் பண்ணியிருக்கேன். அதில் போய் உங்கள் ஹாரர் ஸ்டோரியை எனக்கு ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பாக நம்ம டார்க் டைரிஸ் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு பேய்னா பயம்பா. ஆனால் இந்த பேய் ஸ்டோரிஸ், பேய் படம்லாம் ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்டாக கேட்பேன், பார்ப்பேன்னு யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்குங்கன்னு கமெண்ட்டில் சொன்னால் நானும் கொஞ்சம் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு ஹாப்பி ஆகிடுவேன். வாங்க ஸ்டோரியை கேட்போம். மாயா இவங்களோட மாமா. இவர் பேர் ரவிங்க. இவர் ஒரு கொத்தனார் வேலை செய்கிறவங்க. இவரோட மனைவி லதா. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இவங்க தனியாக ஃபேமிலியோடு இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன சின்ன வேலை, அதாவது கால்வாய் கட்டிடம், கிராமங்கள் எல்லாம் சின்ன சின்ன அணை கட்டுறது, இந்த மழை பெஞ்சா தண்ணி வராமல் இருக்க ஒரு சின்ன தடுப்பு மாதிரி கட்டுறாங்கல்ல, அதுக்கு தாங்க அணை. இவருக்கு வேலைகளும் கிடைக்கிது. அப்போ பார்த்திங்கன்னா ரவியோட ஃப்ரெண்டு மூலமாக இவருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. என்னன்னா, ஒரு மலை கிராமத்தில் ஒரு ஏரிக்கு தடுப்பு மாதிரி அணை கட்டணும்னு ஒரு வேலை கிடைக்கிது. இவரும் அந்த வேலையை ஏற்றுட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸாக வாங்கிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் மனைவி கிட்ட இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நாம் அடுத்த வாரமே அந்த கிராமத்துக்கு கிளம்பி போகணும், நம்ம வேலை முடிகிற வரைக்கும் அங்கே தான் தங்கி இருந்து 6 மாதத்துக்கு வேலையை முடிக்கணும், அங்கேயே ஒரு வாடகைக்கு வீடு பார்த்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு லதா கிட்ட ரவி சொல்கிறாரு. இப்படியே அடுத்த வாரமும் வருது. இவங்க குடும்பம் அந்த மலை கிராமத்துக்கு கிளம்புறாங்க. போன உடனே ரவியோட ஃப்ரெண்டுமே அந்த வாடகை வீட்டை காட்டுறாங்க. சின்னதாக ஒரு ஓட்டு வீடு தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை ஒட்டுன மாதிரியே ஒரு முருகன் கோவில் இருக்குது. அதனால் லதாக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த வீட்டுக்கு வந்த 2-3 வாரங்கள் நல்லா தான் போச்சு. ரவியும் அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. லதா வாரம் தவறாமல் வாரத்துக்கு 2 தடவை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. கடவுள் முருகன் மேலே தீராத அன்பும் கடவுள் நம்பிக்கையும் லதாக்கு இப்படியே அதிகமாக ஆயிட்டுருக்குங்க. வழக்கம் போல் ரவி வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ரவி வேலை செய்யும்போது அவருக்கு ஒரு பொருள் ஒன்று கிடைக்கிது. அது மண்ணுக்குள்ளே புதஞ்சு லைட்டாக மினுமினுக்குது. இவரும் அந்த மண்ணை விலக்கி விட்டு அது என்னன்னு பார்த்தா ஒரு தாலி காசுங்க. ரொம்ப பழசானது. அது தங்கன்னு மட்டும் தெரிஞ்சது அவருக்கு. ரவி என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் லதா கிட்ட அந்த தாலி காசை கொடுத்து, இது நான் வேலை செய்கிற இடத்துல இருந்ததுன்னு சொல்கிறாரு. இதை நீ வச்சிரு, நாம் இதை பயன்படுத்தவும் முடியாது, ஏன்னா ரொம்ப பழசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது, நாம் வேணா இதை ஊருக்கு போகும்போது இதை வித்துடலான்னு லதா கிட்ட சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ரவி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரவி காதுகிட்ட யாரோ முணுமுணுக்கிறாங்க. உடனே கண்ணை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் தூங்கிட்டு இருக்காரு. காதுகிட்ட ஒரு பெண்ணோட குரல்ல, அதை எனக்கு கொடு, எனக்கு வேணும், நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்த, குடு குடுன்னு ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்குது. இவர் லதா தான் இப்படி பண்ணுறாருன்னு லதாவை எழுந்து பார்க்குறாரு. லதா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் நல்லா யோசனை பண்ணிட்டு இருக்காரு. தூக்கமும் வரல.
சரி வெளியே போயிட்டு வரலான்னு அவசரத்துக்கு வெளியே போய் ஆக வேண்டிய வேலையை முடிச்சுட்டு உள்ளே வராங்க. வந்ததும் ஒரு உருவம் அவங்க வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் இருட்டில் இவருக்கு சரியாக தெரியல. மனைவி தான் குழந்தைகளுக்கு பால் ஏதாவது எடுக்க எழுந்திருப்பான்னு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு படுக்க போகிறாங்க. போய் பார்த்தா மனைவி அங்கேயே தாங்க படுத்துட்டு இருக்காங்க. மனைவி பார்த்தீங்கன்னா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ இருட்டில், அதாவது தூக்க களத்தில் நாம தான் ஏதோ நினச்சிட்டு இருக்கோன்னு அவரும் படுத்து தூங்குறாரு. இப்படியே பொழுதும் விடியுது. மனைவி கிட்ட நைட்டு நடந்ததை எதுவும் சொல்லாமல் அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. லதாவும் வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு குழந்தைய கூட்டிட்டு முருகன் கோவிலுக்கு போகிறாங்க. பூஜையும் நடக்குது. இப்போ லதா கொண்டு போன அந்த தேங்காய் அழுகி போயிருக்கு. இதை பார்த்த பூசாரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லதாவோட முகம் அப்படியே வாடி போச்சு. நல்ல மனசார, அப்பனே முருகா, ஏதோ தப்பு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்னவா இருந்தாலும் நீ எங்களுக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க கணவர்கிட்ட நான் இப்படி கோவிலுக்கு போனேன், தேங்காய் அழுகி போயிருந்துச்சுன்னு லதா ரவி கிட்ட சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தேங்காயை பார்த்து வாங்கியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டும் தூங்குறாங்க. லதாக்கு கோவிலில் நடந்ததை நினச்சி தூக்கமும் வரல. அப்போது ஒரு கருப்பு உருவம் புகை மாதிரி ஜன்னல் வழியாக உள்ளே வருது. லதா இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எதுவும் பண்ண முடியல. ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க எந்திரிக்க. அந்த உருவம் இப்போ ரவி கிட்ட போய் முறைச்சி பார்க்குது. அவரோட கழுத்தை நெரிக்க போகுது. அந்த உருவம் பெண்ணோட உருவம். இதை பார்த்த லதா உடனே மனசார முருகனை வேண்டி முருகா அப்படின்னு கத்துறாங்க. இவர் கத்துன உடனே அந்த உருவம் லதாவை பார்த்து வீச்சுன்னு ஒரு சத்தம் போட்டுட்டு ஜன்னல் வழியா வெளியே போகுது. கணவரும் எழுந்து அந்த உருவத்தை பார்க்குறாங்க. இப்போ 2 பேருமே ரொம்ப பயத்தோட சாமி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு விடிகிற வரைக்கும் தூங்காமல் இருக்காங்க. இப்படியே பொழுதும் விடியுது. விடிஞ்சதும் முதல் வேலையாக குளிச்சுட்டு முருகன் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பூசாரிக்கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்கிறாங்க. பூசாரியும் இதை கேட்டுட்டு முருகனுக்கு அபிஷேகம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இதை கணிக்கலான்னு இருக்கும்போது உட்கார்ந்துட்டுருக்குறாங்க இவங்க லதாவும் ரவியும். அப்போ ஒரு சின்ன குழந்தை வெளியே இருந்து கத்திட்டு ஓடி வருது. அந்த குழந்தைக்கு வயசு 8 தாங்க இருக்கும். வந்து ரவியை பார்த்து, நீ எடுத்துட்டு வந்த பொருளை நீ அங்கேயே எடுத்துட்டு போய் வச்சிரு, அதனால தான் அந்த உருவம் உன்னை தேடி வந்திருக்கு. அதோட பொருள் அதுக்கு வேணும், இல்லைன்னா அது உன்னை சும்மா விடாது. அதுவும் நேத்தே உன்னை கொல்ல வந்துச்சு. உன் மனைவியால் தான் நீ இப்போ இங்கே உயிரோட இருக்க. உன் மனைவியை என் மேலே வச்சிருந்த உண்மையான அன்புக்காக தான் நான் இங்கே வந்து உனக்கு எச்சரிக்கிறேன். அந்த ஆன்மாவும் பாவம்தான். உன் மனைவி மாதிரி தான் என்னோட பக்தைன்னு அந்த அருள் வந்த சின்ன குழந்தை சிரிக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும்? அவளோட பொருளை நீ எடுத்து வச்சிருக்க, ஒழுங்கா எடுத்த இடத்துலையே வச்சிருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே மயங்கி விழுது. பூசாரியும் இப்போ அந்த குழந்தைக்கு விபூதியை பூசி எழுப்பி விடுறாரு. பூசாரி இப்போ கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கணிச்சதுல என்ன தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் கண்ணை திறந்து, இது ஒரு பெண்ணோட பொருள், சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு மலைவாசி பெண்ணோட ஆன்மா. இந்த பொருளை நீ விற்கணும்னு சொன்னியான்னு ரவி கிட்ட பூசாரி கேட்குறாரு. இப்போ ரவி எதுவும் சொல்லாமல் இருக்காரு. பூசாரியும், நீ அந்த தாலி காசை அழிச்சிருவேன்னு தான் அது உன்னை கொல்ல வந்திருக்கு. இப்போ மனைவியும் நாங்கள் அதை திருப்பி எடுத்த இடத்துலையே வச்சிடுறோன்னு அன்னைக்கே அந்த தாலி காசை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை இல்லாத ரவி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வருடம் அந்த மலை கிராமத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு தாங்க வருவாங்க இப்போ வரைக்குமே.
அவ்வளோதாங்க. மாயா தன்னோட மாமா குடும்பத்துக்கு நடந்த அமானுஷ்யத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி மூலமாக கடவுளை நம்புகிறவங்கள முருகன் எப்போவுமே துணையாக நிற்பாருன்னு எனக்கு கேட்கும்போதே புல்லரிக்குதுங்க. வழக்கம் போல் இந்த ஸ்டோரிக்கான உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்த ஸ்டோரியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.